ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பிசிபி டிசைனை பற்றி ஒரு 4 வீடியோ வந்து யூடியூப் சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. 4 பாட்டாக பிரித்து போட்டிருப்பேன். பிகினிங்கில் பிசிபி டிசைனை எப்படி பண்ணணும், அதை எப்படி கற்றுக்கணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். கொஞ்சம் பெரிய பெரிய வீடியோவாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிசிபி டிசைனிங்கை பிகினிங் ஸ்டேஜில் எப்படி எப்படி பார்க்கணும், எது பண்ணணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக அதில் சொல்லியிருப்பேன். அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து மேனுஃபேக்சருக்கு அனுப்பிச்சி விட்டு ரியல் பிசிபியாக வாங்கி அதை வந்து பிசிபி டிசைனில் வந்து நம்ம சால்டிங் பண்ணி அதை வந்து நம்ம காட்டலாம், அது ப்ரோக்ராம் பண்ணி நம்ம வந்து அதை வந்து காட்டுவோம்னு நினச்சேன் நான். அப்படி பண்ணும்போது நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஒரு பிசிபி டிசைனராக நம்ம ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணாலும் அதுக்கு இல்லாமல் நம்ம எதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்ன ப்ராப்ளத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு பிசிபி டிசைனராக நம்ம மைண்ட் செட் ஃபுல்லாக அந்த டிசைனிங் இப்படி இருக்கணும், இந்தந்த மெக்கானிக் மெத்தடில் இருக்கணும், இந்தந்த ஒர்க்கிங் மெத்தடில் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி இன்னொரு ஒர்க் என்னன்னா, ஒரு 60% பிசிபி டிசைனராக பண்ணாலும் ஒரு 40% வந்து இல்லைன்னா ஒரு 50-50% ஒரு பிசிபி டிசைனராக நம்ம ஒர்க் வந்து 50% பண்ணாலும் என்னதான் இருந்தாலும் ரியல் ஒர்க்கிங்காக அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் டிசைனிங்கில் தான் கிடைக்குது. அந்த ஹார்ட்வேர் டிசைனில் நம்ம வந்து காம்பனன்ட் பிளேஸ் பண்ணி அது ஒர்க் ஆனால் மட்டும்தான் அந்த பிசிபி டிசைனருக்கும் யூஸ்ஃபுல்லு, அதே போல் அந்த ஹார்ட்வேர் டிசைனிங்க்கும் யூஸ்ஃபுல்லு. அப்படிதான் எலக்ட்ரானிக் காம்பனண்ட்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம டிசைன் மட்டும்தான் பண்ணி தருமே தவிர நம்ம ஹார்ட்வேராக அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போதான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், அது என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிசிபி டிசைனை நான் ஆர்டர் பண்ணேன், ஜேஎல்சியில் ஆர்டர் பண்ணேன். அது கரெக்டாக எனக்கு ஒரு 13 days இல்லை 20 days கிட்ட காட்டுச்சு. அது வந்து கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வந்துடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, நான் அந்த கடைசி வீடியோவில் ஃபோர்த்து பார்ட்லேயே வந்து சொல்லியிருப்பேன். இதில் வந்து பாண்ட் ஃபைலும் அப்புறம் சிபிஎல் ஃபைலும் வந்து நம்ம பண்ணி நம்ம இங்கேருந்தே நம்ம வந்து எந்த காம்பனண்ட்டும் பிளேஸ் பண்ணாமல் அங்கே இருக்கிற நம்ம அந்த மார்க்கெட்டில் ஜேஎல்சியில் இருக்கிற ஒன்று அவைலபிளாக இருக்கும். ஒரு காம்பனண்ட் வந்து அவைலபிளாக இருக்காது. எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ESP32 வந்து நம்ம ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் எடுக்கிறோம். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல அந்த ஜேஎல்சி பிசிபியில், அப்போ அவைலபிளாக இருக்காது, ஸ்டாக் இருக்காது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்கு அதுக்காக யோசிச்சு நான் என்ன பண்ணேன், அதுதான் பெரிய தப்பாயிடுச்சு. அதுக்காக யோசிச்சு என்ன பண்ணேன், இன்னும் அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன யோசித்தேன் அப்படின்னா, அதில் போட்டோம் அப்படின்னா காஸ்ட் அதிகமாகும். நம்ம மணி வந்து அதிகமாக பே பண்ணி வாங்குறா போல இருக்கும். அதனால நம்ம இங்கே இருக்கிற இந்தியன் மார்க்கெட்டில் லோக்கல் மார்க்கெட்லையோ இல்லை வெப்சைட்லையோ நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னா காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம சால்டிங் மட்டும்தான், ஹேண்ட் சால்டிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் நினச்சி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். பெரிய மிஸ்டேக் தான் அது. டிசைனராக யோசிச்சுட்டு நான் ஒரு சால்ட்ரிங் பண்ணுற ஒரு இதுவாக நான் யோசிக்கலாம், தாட்டே போல. நான் வந்து சால்ட்ரிங்லலாம் ப்ளஸ் ஓரளவுக்கு தெரியும். எலக்ட்ரானிக் பார்த்தனால எலக்ட்ரானிக் தெரியுன்றதுனால ஒரு ஒயரை ஜம்பர் ஒயரை கனெக்ட் பண்ணுறதோ இல்லைன்னா அந்த போல் ஒரு சில விஷயத்த சால்ட்ரிங் பண்ணுறது தான் தெரியும். இந்த காம்பனன்ட் பிளேஸ் பண்ணி சால்ட்ரிங் பண்ணது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, நான் ஒரு லேப்டாப் சர்வீஸ் அதுக்காக சிப் லெவல் சர்வீஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். அது படிச்சிருக்கும் போது அதுலலாம் ஒரு சில விஷயத்த கற்றுக்கிட்டேன். அதில் வந்து இந்த சால்ட்ரிங் எப்படி பண்ணோம், இந்த காம்பனன்ட் எப்படி பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா கூட அதில் இருக்க மிஸ்டேக்காக இருக்கிற காம்பனன்ட் தான் நம்ம எடுத்துட்டு நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் கிடையாது எனக்கு. முழுக்க நான் வந்து இந்த பிசிபி டிசைன்லேயே நான் போனதுனால என்னோட ஒர்க் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக நம்ம பிசிபி டிசைன் மட்டும் பண்ணால் போதும், நம்ம வந்து நம்மளுக்கு அது மட்டும் இருந்தால் போதும், நம்ம அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டேன். அது நான் வந்து அப்படி நினச்சது தப்பு கிடையாது. ஒரு பிசிபி டிசைனராக அப்படி தான் நினைக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அதை வந்து அது மேலே நம்ம ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து பாண்ட் ஃபைலும் சிபிஎல் ஃபைலும் நம்ம அதை மட்டும் அமுச்சு விட்டு ஜேஎல்சிலே நான் வாங்கிட்டு கூட அதை நான் போட்டிருக்கலாம். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, காஸ்ட் அதிகமாகும். ஏற்கனவே வந்து ஒரு 1K கிட்ட வந்துச்சு. 5 பிசிபி பண்ணி வரத்துக்கே ஜேஎல்சிலேருந்து வெறும் பிசிபி மட்டும் அது வரத்துக்கே வந்து எனக்கு வந்து 1K ஆயிடுச்சு.
அப்புறம் இந்த காம்பனண்ட்லாம் வாங்கினதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 500 ஆயிடுச்சு. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1500 ஆயிடுச்சு. இதுவே வந்து ஒரு 1500 ஆயிடுச்சு. இருந்தாலும் இதை நீங்க ஜேஎல்சியில போடுறீங்க அப்படின்னா ஒரு 2K இல்ல 2500 அப்படி கிட்ட வர வாய்ப்பு இருக்கு, இல்ல அதோட கம்மியா வாய்ப்பு இருக்கு. அப்படி யோசிக்காம நம்ம வந்து ஒரு 2 பிசிபி ஆர்டர் பண்ணோம் இப்போ ஜேஎல்சியில அப்படின்னா. பாண்ட் ஃபைலாம் சிபிஎல் ஃபைலாம் நம்ம கொடுத்த கருத்து 2 பிசிபியாக நம்ம கண்டிப்பா வாங்கணும். அதை நான் பார்க்கும் போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருந்தது. இப்போ இந்த 1500 கொஞ்சம் அதிகமா இருந்தது, கொஞ்சம் அதிகமா இருந்து ஒரு 1700 800 அப்படி வந்தது ஜேஎல்சியில. அதனால மட்டும்தான் சரி ஓகே இதுல கொஞ்சம் நம்ம மார்க்கெட்ல இங்க இந்தியன் மார்க்கெட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு வெப்சைட்ல அப்படின்றதுக்காக அதை வாங்கணும் போது நான் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தது. அதனால அதுல பிளேஸ் பண்ணி வாங்கிட்டு அதை வந்து நம்ம இப்போ சால்டரிங் பண்ணோம். அது சால்டரிங் பண்ணால் மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆகும் பிசிபி டிசைனில். அப்படி ஒரு பிசிபி சால்டரிங் பண்ணணும் போது சால்டரிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு உட்காந்து அதுவே ஒரு வீடியோவாக போகலான்னு நினச்சேன். பார்த்தா அப்படின்னா எனக்கு 3 நாள் டைம் எடுத்துக்கிச்சு. சின்ன சின்ன காம்பனண்ட் இருக்கு, அதை நம்ம கரெக்டாக ட்விஸ்டரில் வச்சு நம்ம பிளேஸ் பண்ண முடியல. நிறைய கஷ்டம் நிறைய இருந்தது. சிலது வந்து ஒழுங்கா வந்து அது பிளேஸ் ஆக மாட்டேங்குது. சால்டிங் பேஸ்ட் வச்சு பண்ணாலும் அது சால்டிங் பேஸ்ட் ஃப்ளோ ஆகி எங்கெங்கேயோ போகுது. ஃப்ளெக்ஸ் வச்சோன்னா அது அந்த அந்த பிசிபி போர்டே வந்து ரொம்ப ஒரு போல கம்சி ஆக்கிடுது, ஒரு போல ஸ்டிக்கி ஆக்கிடுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருந்தது. அதையும் தாண்டி ஓகே நம்ம முடிக்கணுன்றதுக்காக 3 நாள் கிட்ட எனக்கு எடுத்தது. இது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா சொல்லுங்க எவ்வளவு நாள் எடுக்கும். இல்லை சில பேருக்கு அது ப்ராக்டிக்ஸ் இருக்கலாம். இந்த ப்ராக்டிக்ஸ்னால உங்களுக்கு வந்து ஒரு சில டைம்லேயே நீங்க முடிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அது பழக்கம் இருக்கும், அதனால முடிச்சிருக்கலாம். எனக்கு அதில் பழக்கம் இல்லைனால நான் வந்து ரொம்பவே டைம் எடுத்துது. 3 நாள் வந்து காலையில உட்காந்தேன் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் ஒரு ப்ராபப்ளி ஒரு 5-6 காம்பனண்ட் தான் பிளேஸ் பண்ண வைக்கவே முடிஞ்சது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே அதை முடிச்சுட்டு ஒரே பிசிபி மட்டும் கண்டிப்பா முடிச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னா கடைசியா நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோல் ESP32 வைக்கலாம்னு சொல்லி வைக்கும் போது அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா அது வந்து அந்தந்த பின்னுக்கு கரெக்டா உட்காரல. பின்னுக்கு கரெக்டா உட்காராம ஷேக் ஆயிடுச்சு, லைட்டா ஷேக் ஆயிடுச்சு. அதுல வந்து ஐசிக்கு எப்பயுமே அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சைடு ஷேக் ஆனாலும் மற்ற பின்னெல்லாம் வந்து ப்ராப்பரா உட்காராது. அந்த ப்ராப்ளம் இருக்கும் எப்பயுமே ஐசியில. இருந்தாலும் அது வந்து நம்ம ஹேண்ட் சால்டரிங்ல இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நம்மளால முடியவே முடியாது. சரி நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹேண்ட் சால்டரிங்ல இருந்து ஒரு சைடு தான் சால்டரிங் பண்ணியிருந்தேன், இன்னொரு சைடு பண்ணல. அதனால சரி நம்ம பொறுமையா எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கும் போது சால்டரிங்ல எடுக்கும் போது அது வரவே இல்லை. அது வந்து அது பிச்சுக்கிட்டு நம்ம அந்த ட்ராக்கே வெளியே வந்துருச்சு. அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த ட்ராக்கே வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த காம்பனண்ட் பண்ணது எல்லாம் வேஸ்டா போச்சு. அதுக்கு ஒரு 1.5 நாள் கிட்ட ஃபுல்லா வேஸ்ட்டு. அதுக்கடுத்து சரி ஓகே சொல்லிட்டு இன்னொரு பிசிபி போர்டை எடுத்து திருப்பி வந்து எல்லாத்தையும் சால்டரிங் பண்ணதுக்கு முன்னாடி ESP32 ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுலாம்னு சொல்லி ஒரு டேப் யூஸ் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணி அதை கரெக்டா நிக்க வச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து சால்டரிங் வச்சோடனே பர்ஃபெக்டா உட்காந்துது. அதுக்கடுத்து நான் மீதி இருக்கிற காம்பனண்ட் எல்லாம் நான் வச்சுட்டு அதையும் சால்டரிங் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துட்டு சரி ஓகே நம்ம ப்ரோக்ராம் பண்றது, ஏன்னா ப்ரோக்ராம் பண்றதுக்கு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி நான் வந்து பவர் சப்ளை கொடுத்தேன். அது பக்காவா ஒர்க் ஆச்சு. இருந்தாலும் அங்கங்க சால்டரிங் வந்து அந்த சால்டரிங் பேஸ்ட் வச்சு பண்ணதுனால அங்கங்க கொஞ்சம் கம்சியா அங்கங்க பேஸ்ட் வந்து நின்றுச்சு நம்ம காம்பனண்ட் மேலே. அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அது அப்படிலாம் இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாவே இல்லை அந்த போர்டு. இருந்தாலும் நான் வந்து அதை வந்து கொடுத்து பார்க்கும்போது காம்பனண்ட்லாம் ஒழுங்கா பிளேஸ் ஆயிருக்கு. நம்ம கொடுத்து இந்த பிசிபி டிசைன்ல எல்லாமே கனெக்டிவிட்டி எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து எல்இடி லைட் வந்து பிளிங்க் ஆச்சு. 2 எல்இடி லைட்டு 3.3 வோல்ட்டும் 5 வோல்ட் தான் அப்போ பிளிங்க் ஆச்சு. அதை நான் வந்து ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன். அதுக்கடுத்து 2வது நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா யூஎஸ்பி வந்து என்னால் வந்து சால்டரிங்கே பண்ண முடியல. அதனால சுத்தமாக முடியல. ஏன்னா வந்து அது வந்து நம்ம வந்து அந்த சால்டரிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது ப்ளோயர் மாரி இருக்கும். அது வந்து நம்ம ஏரும் அப்புறம் நம்ம செல்சியஸும் நம்ம வந்து
அதை வந்து நம்ம டியூனிங் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து ப்ளோ பண்ணி பண்ணி நம்ம அந்த ஹீட் ப்ளோயிங் வந்து நம்ம ஐசிக்கோ இல்லை நம்ம காம்பனண்ட்டுக்கோ பிளேஸ் பண்ணோம்னா அதுக்கடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வைக்கலாம். அந்த ப்ளோயிங் அயான்ல யூஎஸ்பியும் கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அது ஃபுட் பிரிண்ட் எல்லாமே பக்காவாக இருந்தாலும் அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக அதில் உட்கார மாட்டேங்குது. உட்காராம நம்மளுக்கு சால்டிங் அயான்ல வைக்க முடியாது. ஏன்னா வந்து மைனூட் சின்ன சின்ன பின்ஸாக தான் இருக்கும். நம்ம ஓவர் ஹீட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க ட்ராக் கூட வெளியே வரலாம். அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம அது அந்த யூஎஸ்பியே நம்ம எடுக்க வேணாம். அதை எடுத்துட்டு நான் வந்து பிரேக்கப் போர்டு யூஎஸ்பியை வாங்கி அதை வந்து நம்ம ஜம்பர் ஒயர் மூலியமாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதே போல் நான் வந்து ஜம்பர் ஒயர் அதுக்கு பிரேக்கப் போர்டை வாங்கி அதை வந்து நான் ஜம்பர் ஒயரில் கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா போர்டு வந்து பவர் எடுக்குது. ஆனால் வந்து அந்த நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து கரெக்டான ஆனால் வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து கரெக்டான சப்ளை போலையா இல்லைன்னா ப்ரோக்ராம் ஆகாத டிஸ்டாக்ட் ஏதோ ப்ராப்ளம் வருதான்னு தெரியல. பிளிங்கிங் ஆகிட்டே இருந்தது. நானும் வந்து ரெடிட்டில் கேட்டேன், அப்புறம் சாட்ஜிபிடியில் கேட்டேன். எல்லாத்தையும் கேட்கும்போது உங்கள் போர்டு வந்து பவர் எடுக்குது, ஆனால் வந்து ஆனால் வந்து உங்களோட இது வந்து ப்ராப்பராக வந்து பவர் சப்ளை வந்து எடுக்கலை, உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி எல்லாத்திலும் அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதான் எல்லாத்திலும் சொன்னாங்க. உங்களோட மைக்ரோ ESP32 வந்து கரெக்டான பவர் சப்ளை வந்து எடுக்கலை அப்படின்னு வரா மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிளிங்கிங் எல்லாம் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு USB கேபிளை எடுத்துட்டு அப்புறம் திருப்பி பண்ணேன். அப்புறம் வந்து பட்டன் வந்து சரியில்லைன்னு நினச்சிட்டு அதையும் நான் வந்து டீசால்டிங் பண்ணி எடுத்துட்டு அதை வச்சு ட்விஸ்டர் வச்சோம். நான் வந்து அதான் எனபிள் பட்டனை வந்து நான் வந்து அதையும் ட்விஸ்டர் வச்சு நான் வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து போகவே இல்லை. அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அது என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் இல்லாமல் அந்த ஜம்பர் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த பிரேக் அவுட் போர்டில் அதுவும் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதையும் பண்ணி பார்த்தா ஒர்க்கே ஆகலை. அதுக்கடுத்து சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் வந்து இப்போது மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட கேட்கும் போது அவன் சொன்னான், அவன் ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டுருந்தேன். இதுமாதிரி பிசிபி டிசைன் பண்ணி அவனுக்கு ஒரு சில விஷயத்த ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டோன்னே அவன் சொன்னான், நீ ரொம்ப உனக்கு பேஸ்ட் எல்லாமே மேலே கீழே ஏறி இருக்குடா, இந்தமாரி ஷார்ட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ராக் இதுவாக இருக்கலாம், இந்தமாரி ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓவர் ஹீட் இருந்தால் காம்பனண்ட் வந்து ஒர்க் ஆகாமல் போகுமேடா அப்படின்னு சொன்னான். இருக்கும்போது அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, அது நம்ம டேட்டா ஷீட்டில் பார்த்து எல்லாம் நான் அது அந்த மைண்டில் வந்து நான் வச்சுருந்தாலும் நான் வந்து சால்டிங் பண்ணும்போது அது சுத்தமாக மறந்துட்டேன். எவ்வளோ அது டெம்பரேச்சர் எவ்வளோ டிகிரி வரைக்கும் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இதுவே யோசிக்கல. நான் கடைசி வரைக்கும் அதை நான் யோசிக்கவே இல்லை. அது யோசிக்காமலே நான் பார்த்துட்டு அதை வந்து சால்டிங் பண்ணுறதை வச்சு நான் சால்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 350 டிகிரி இது வரைக்கும் தான் வச்சு அந்த ஒரு ரீசன்லாம் பார்க்காம நான் பாட்டு சால்டிங் பண்ணும்போது நான் பாட்டு வச்சுட்டதுனால அந்த ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. இதை வந்து நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு பிசிபி ஜேஎல்சிலே அனுப்பிச்சு விட்டு தான் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது கரெக்டான நம்மளுக்கு டூல் இருந்தால் போதும். நம்மளுக்கு டூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய டிவைஸ் எல்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஹேண்ட் சால்டிங் வந்து சால்டிங் அயன் வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து ட்ரூ ஹோல் காம்பனண்ட் பண்ணால் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த சால்டிங் அயானு. நம்ம அதுக்கு பதிலாக நம்ம ஏர் ப்ளோயரை எடுத்து அதில் பண்ணலாம். அதுதான் வந்து அதுவும் கொஞ்சம் அது பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், அதை பண்ணலாம். ஆனால் ப்ராக்டிஸ் இருந்தால் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் நம்ம சால்டிங் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் நம்ம வேணுன்ற போது நம்ம ஈஸியாக வந்து நம்ம அந்த காம்பனண்ட் டக்குன்னு எடுத்துடலாம். இல்லைன்னும் போது சால்டிங் ஆயிடும் போது இந்த சைடு வைப்போம், இந்த சைடில் வராது. அப்படின்னும் போது நம்ம தேய்ச்சிட்டே இருக்கும் போது பேடோட பிச்சுட்டு வரும். இந்தமாரி இருக்கிறதுனால தான் ஏர் ப்ளோயர் வந்து இதோட பெட்டரு. அதுக்கடுத்து இதோட பெட்டரு, இது பர்ஃபெக்டாக வரணும் எனக்கு பிசிபி டிசைனில் காம்பனண்ட் பிளேஸ் பண்ணி எனக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதுக்கு தான் வந்து இந்த ரீஃப்ளோ அவன் சொல்லுவாங்க. ரீஃப்ளோ அவன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு வகையான அது வந்து ஈட்டிங் பண்ணோம். நம்ம வந்து அது வந்து நம்ம வெறும் இந்த எஸ்எம்டி காம்பனண்ட்டை மட்டும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டென்சில் வந்து ஜேஎல்சி பிசிபிலே ஸ்டென்சில் இருக்கும். அந்த ஸ்டென்சிலை வாங்கணும். அதை வந்து நம்ம வந்து சால்டிங் பேஸ்ட் வச்சு அதை வந்து நம்ம ஒரு
கார்டுலேயோ இதுலேயோ வச்சு கரெக்டாக அது அந்த அந்த காம்பனண்ட் பேஸ்ட் மேலே வச்சு கரெக்டாக நம்ம அதை வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து அந்த பேஸ்ட்லாம் ஒட்டிக்கும். நம்ம காம்பனண்ட்லாம் அது மேலே ட்விஸ்டரில் வச்சுட்டு அந்த ரீஃப்ளோ அவன் அந்த இதில் வச்சுட்டோம் அப்படின்னா அது நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்கணும் அப்படின்றத வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஃப்ளோ பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த சால்டிங்லாம் வந்து அதே உருக்கி நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துரும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு. அதுதான் ஒரு மேனுஃபேக்சரிங்கில் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து குட்டா பர்ஃபெக்டா வரும் நம்மளுக்கு பிசிபி டிசைன்ல முடிஞ்சு பிசிபி போர்டா. அதுதான் நான் இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி இருக்கேன் அப்படின்னா இந்த இதெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. இதுக்கு அடுத்து நான் டைரக்டா வந்து பாண்ட் ஃபைலும் அப்புறம் சிபிஎல் ஃபைலும் அனுப்பிச்சு விட்டு நான் ஜேஎல்சிலேருந்தே வாங்கலாம் தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து என் டைம் இழுத்துது, அதுவும் இல்லாமல் தெரியாம நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு பிசிபி டிசைனராக என் ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணாலும் இந்த மாரி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்றதே நான் தெரிஞ்சுக்கல. அதை பற்றி நான் ஒரு சில விஷயம் டச் பண்ணிட்டு போனேன். அதுக்கடுத்து அது வந்து அது நம்ம ஒர்க் இல்லையே, அது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஒர்க்கு தானே, நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் எதுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணோம், நம்ம ஃபேஸ் பண்ணிட்டால அப்படின்னு யோசித்தேன். ஆனால் வந்து நம்ம இப்போ ஐசி பக்கத்தில் இருக்க இப்போ நம்ம டீகப்ளிங் கெப்பாசிட்டர் வைக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம ப்ராபப்ளி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கெப்பாசிட்டரோ இல்லை ஒரு கெப்பாசிட்டரோ கண்டிப்பாக வைப்போம். அப்படி வைக்கும் போது என்னன்னா இப்போ நீங்கள் ஐசி வைக்கிறீங்க, ஐசி வைக்கிறோம் போது அந்த ஐசி நம்ம சால்டிங் பண்ணுறோம், ஹேண்ட் சால்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே அந்த ஹீட் தாங்காமல் அந்த கெப்பாசிட்டரும் வெளியே வருது. அந்த மாரி ப்ராப்ளம்லாம் கூட எனக்கு இருந்தது. அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ரீஃப்ளோ அவன். இந்த அவன் இருந்தால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம கரெக்டாக நம்ம அது பிளேஸ்மெண்ட்டுக்கு டென்சில் வச்சு வச்சா மட்டும் போதும். காம்பனண்ட் பிளேஸ் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அது வாங்குற அளவுக்குலாம் நான் போல, அந்த அளவுக்கு காஸ்ட்டும் இல்லை, அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இப்போதான் நான் பிசிபி டிசைனை ப்ராப்பராக ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன், அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து நான் யூடியூப் சேனலில் இதுக்கடுத்து நான் வந்து வெயிட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். இதுக்கடுத்து என்னோட 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 இண்டஸ்ட்ரியை பார்த்துட்டு நான் பார்க்கணும், நானும் ஜாப் போகணும். ஓகே, இதுக்கடுத்து நான் அது ஜாபுக்கும் போகணும். இந்த நிறைய இஷ்யூ இருக்குது. நான் ஃப்ரீலான்சிங் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ஏன்னா அப்படின்னா நான் வந்து இப்போ பிசிபி டிசைன் வந்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க யூடியூப் சேனலில். ஆனால் வந்து இப்போ ஒரு ஒரு ஏ டு இசட்டாக சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னா சின்ன சின்ன அந்த எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன அவங்க மேலே தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சதை இனிமேல் நான் பண்ணலான்னு இருக்கேன் யூடியூப் சேனலில். என்னோட மாஸ்டர் பீஸு இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. என் மாஸ்டர் பீஸு நான் வந்து கடைசியில் லாஸ்ட்டாக நான் ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் மாஸ்டர் பீஸை வந்து நான் வந்து கண்டிப்பாக யூடியூப் சேனலில் போடுவேன். அதை நான் வந்து பிசிபி டிசைன் பண்ணி அதை வந்து நான் வந்து ஜேஎல்சியில் அனுப்பிச்சுட்டு பாண்ட் ஃபைலும் சிபிஎல் ஃபைலும் அனுப்பிச்சுட்டு நான் அதை வந்து வாங்கிட்டு அது வந்து நான் காட்டுறேன். மிக்சடு சிக்னல் சர்க்யூட் இந்த மாரி நிறைய காம்ப்ளிகேட்டான சர்க்யூட் இருக்குது. என் மாஸ்டர் பீஸை நான் வந்து இதுக்கடுத்து நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து ஃபுல் வீடியோவாக போட முடியுமா தெரியல. ஏன்னா அது வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்டில் அது ஒரு மாஸ்டர் பீஸு. இப்போதைக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் பீஸாக அந்த பிசிபி டிசைன் வந்து இருக்கும். அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்காக தான் என்ன பண்ணலாம் அப்படி இருக்கேன்னா இதுக்கடுத்து பிசிபி டிசைனிங்கில் அதுக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கடுத்து சில இந்த காம்போனண்ட்டை வச்சும் பண்ணலான்னு இருக்கேன். அதையும் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்தையும் நான் கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டாதான் பிசிபி டிசைனராக என்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அந்த ஸ்ட்ராங்னஸ்க்கு எனக்கு நான் ரெண்டுத்தையும் கற்றுக்கணும். இதையும் கற்றுக்கணும், இதையும் கற்றுக்கணும். அதுக்கும் நான் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். பிசிபி டிசைனராக இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கடுத்து இருக்கிற பேக் சைடாக நம்ம கற்றுக்கணும்னு இந்த பிசிபி டிசைன் லைனில் எனக்கு இப்போதான் எனக்கு தோணுது. அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னா தெரில. என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த டிசைனிங் இல்லாமல் நம்ம மற்றபடி பேக் சைடில் நடக்கிறது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதே எனக்கு இன்னைக்கு தான் அந்த இன்சிடென்ட் நடக்கிறது தான் தெரிஞ்சுது. ப்ராப்ளம்லி இதில் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு 20 காம்பனண்ட்டு தான் இருக்கும். அதுவே இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குன்னும் போது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா
இப்போ ஒரு ஃபோனுக்கு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு லேப்டாப்புக்கோ, இல்லை ஐந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு சிக்னல் கூடிய ஒரு லேப்டாப்போ, அதுக்கெல்லாம் பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 காம்போனன்ட்லேருந்து ஒரு 700 காம்போனன்ட் அதுலேயே இருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கும் போது ஓகே, இது நம்ம இன்னும் கற்றுக்கணும், அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும், இந்த வேக்கு நம்ம இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்றத புரிய வந்துச்சு. அதனால என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா 50 டிசைன், அதாவது பிசிபி டிசைன் 50 டிசைனு டிஃப்ரெண்ட் வேரியண்ட்ல என்னென்ன மாரி காம்பனண்ட்ல என்னென்ன மாரி டைப்ஸ்ல வந்து பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு அடுத்து ஃபைனலாக வந்து டிசம்பர் எண்டுக்குள்ள ஃபைனலாக வந்து என் மாஸ்டர் பீஸான அந்த பிசிபி டிசைனும் நான் காட்டிட்டு ஃபிக்ஸட் சிக்னல் இருக்கக்கூடிய பிசிபி டிசைனும் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிட்டு ஃபைனலாக அது முடிச்சுட்டு என் ஜாப் தேடணும் இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ணணும். அது வந்து இந்த யூடியூப் சேனல்லே கூட நான் சொல்கிறேன். ஒரு பிசிபி டிசைனராக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்குதோ நான் வந்து அதையும் சொல்லணும்னு நினச்சி தான் அந்த வீடியோ போட்டேன். இதை நான் கண்டிப்பாக மறைச்சிருக்க முடியும். இன்னொரு வாட்டி கூட நான் பாண்ட் ஃபைல் அனுப்பிச்சுட்டு சிபிஎல் ஃபைல் அனுப்பிச்சு விட்டுட்டு அதை நான் வந்து வாங்கிட்டு நான் அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கலாம். அது ஏன் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்ட்ரகிள் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படி காட்டுறதுக்காக தான். ஒரு பிசிபி டிசைனராக என்னென்ன பார்க்கணும், அதெல்லாம் என்னென்ன நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கே இப்போ தான் தெரியுதுனால அதை ஷேர் பண்ணலாம், யூடியூப் வீடியோவில் போடலாம் அப்படின்றதுக்காக தான். இது வந்து லூஸ் ஆயிடுச்சு தான், இந்த பிசிபி டிசைன் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இருந்தாலும் டிசைனராக என் ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணேன். அது வந்து நம்மளுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி வர்றதுக்கு நம்மளே பண்ணதுனால அந்த ப்ராப்ளத்தை என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து 50 டேஸில் 15 பிசிபி டிசைன் வந்து கண்டிப்பாக நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து வரும். நீங்கள் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புது கண்டென்ட் புது மாதிரி நான் வந்து போடலான்னு இருக்கேன். டிசைனிங்கில் என்னென்ன காம்பனண்ட் வச்சோ டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்ஸோ அது போலலாம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்ஸாக போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா அது நீங்கள் கேட்குறத பொறுத்து இருக்கு. நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை ஃபுல் வீடியோவாக நான் போடுவேன். அது நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் எஸ்ன்னு மட்டும் கமெண்ட் போட்டால் போதும். அதை நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் டீட்டெயிலாக. இவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து ஒரு பிசிபி டிசைனராக என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி நீங்கள் பார்க்கணும், அதெல்லாம் என்னென்ன யோசிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஒரு நாள் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு அடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.